அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சில கிறிஸ்தவர்கள் பைபிளில் சொல்லப்பட்ட எரேமியா 49 ஏலாமின் வலிமை மிகு வில்லை முறித்து போட்டு அவர்களின் தலைவர்களையும் அரசர்களையும் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நிறைவேறிட்டன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அந்த வார்த்தை வைக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறது என்னென்னா, இயேசு பரலோகம் போகிறதுக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போஸ்தலர் பணிகள் 2:9 அந்த 11 இருக்கும். ஏலாமியரும் வந்தாங்க, அரபிய மன்னர்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. இந்த வசனம் வச்சு அந்த எரேமியா 49:39 இறுதி நாளில் ஏலாமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின்படி சொத்து செல்வத்தை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். இப்போது அந்த ஏலாம் ஈரானில் ஒரு பகுதி தான் ஏலாம், ஆனால் அது ஒட்டுமொத்த ஈரானையும் குறிக்கக்கூடியதுதான். ஏலாமின் நாடு அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாடு வசனங்கள் சொல்லுகிறது. ஏலாமின் நாடுனா என்னது? ஈரான் நாடு. அப்படின்னா ஏலாமில் நிறைய கிறிஸ்தவர்கள் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலி கமெனி 2-3 இடங்களில் போய் கிறிஸ்தவர்களை போய் பார்க்க போயிருக்காரு. இப்போ காசா எடுத்துக்கிட்டோன்னா, காசாலையும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? காசா மொட்டையடிக்கப்படும் சொல்லியிருக்கு. அப்போ அதை புரிஞ்சு படித்தானா அந்த காசாவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை படித்தோன்னா அந்த காசாவிலேருந்து வெளியேறி இருக்கலாம்ல. அது அவங்க வெளியேறலை. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ, அது எந்த பொருளாதார பிரச்சனையோ என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஏலாமியர்கள் வந்துட்டாங்க, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு எரேமியா 49:39 அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுன்னு அப்படி சொல்கிறாங்க. அது எல்லா இஸ்லாமியரையே குறிக்கிறது. நிறைய இஸ்லாமிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் அரபி மொழியில் தான் இருக்கும். அல்லான்னு சொல்லக்கூடிய, இயேசு கிறிஸ்து அல்லான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரபி மொழியில் தான் இருக்கும். அது கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடிய வசனங்கள் தான். ஆனாலும் அது எக்காலத்துக்கும் பொருந்தணும். எப்படின்னா, ஏலாமின் அரியணையில் அமைப்பேன், அவருடைய தலைவர்களையும் அரசர்களையும் அழித்து போடுவேன். இப்போ அந்த இப்ராஹிம் ரைசி 2025 சுப்ரீம் லீடர் இஸ்ரேலை அழிக்கிறேன்னு சொல்லி 10 நாள் கழித்து என்ன பண்ணுறாருன்னா, ஹெலிகாப்டர் இதில் செத்து போகிறாரு. அது பிறகு அலி கமெனி அவரும் இஸ்ரேலை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் இஸ்ரேலுடைய ஏவுகணை குண்டுதலில் செத்து போகிறாரு. இந்த போர் கடவுள் செய்யலைன்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் அறியாமல் வாதத்தை வைக்கிறாங்க. சகரியாவில் 12 தெளிவாக சொல்லியிருக்கு, அந்நாளினால் எப்போ? கடைசி நாளில் எருசலேமை நான் தத்தளிக்கும் பாத்திரமாக்குவேன், அதை தூக்கிற எவரும் காயமடைவது திண்ணம். உலகத்தில் உள்ள வேற்றினத்தார் யார்? இஸ்லாமிய இராணுவ வீரர்கள் எல்லாரும் அதற்கு எதிராக படை திரண்டு வருவார்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியரை நம்ம பகைக்கக்கூடாது, இந்த போர் கடவுள் செய்யலை அப்படின்னு சொல்லி தப்பான விளக்கத்தை கொடுக்குறாங்க. சங்கீதம் 83 என்ன சொல்லியிருக்கி? எல்லாரும், அதாவது அம்மோனியர்கள், பெலிஸ்தியர்கள், இஸ்மவேலர்கள் இன்னும் நிறைய பேரை சொல்லி சங்கீதம் 83 என்ன சொல்லுது? இஸ்ரேல் என்கிற நாட்டை வரைபடத்திலிருந்து நீக்குவேன். யாருடைய எதிரிகள் சொல்கிறார் கடவுள்? என்னுடைய எதிரிகள் சொல்கிறார் கடவுள். அவரை இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடியவங்களை என்னுடைய எதிரிகள் தான் சொல்கிறார். அதில் அமீனியர்கள் இருக்கும். அமீனியர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நிறைய வலைதளங்களில் இஸ்லாமியர்கள் இஸ்ரேலை வரைபடத்தில் நீக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வம்ச வழி தானே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்றைக்காவது போய் நீங்கள் கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு சொல்லி நீங்கள் எந்த இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க, வலைதளங்களை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க குரானில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் இஸ்ரேல் கடவுளுடைய கண்மணிகள். சகரியா 2:8 என்ன சொல்லியிருக்கு? வேற்றினத்தார் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க, அவரை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று யார் சொல்கிறா? தேவன் தான் சொல்கிறாரு. அதனால் இந்த போர் இப்போ எசையா 10 பார்த்தீங்கன்னாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கு, லெபனானே உன் வாய்களை திறந்து நெருப்பு உன் கேதிர் மரங்களை சுட்டெடுத்து போடும். அந்த மாதிரி நிறைய வசனங்கள் வருது. செப்பனியாவில் சொல்லப்பட்ட அந்த திருவசனம் செப்பனியா 1 என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவருடைய மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது, அது விரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு.
இப்போ செப்பனியா 2ல் என்ன சொல்லியிருக்குன்னா, காசா வந்து குடியேற்றம் இல்லாமல் போகும் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ காசா வந்து குடியேற்றம் இல்லாமல் போகும்னா அது பழைய ஏற்பாட்டில் நிறைவேற தீர்க்க தரிசனங்களா? அப்போ செப்பனியா 1ல் ஆண்டவருடைய நாள் சமீபம் என்றே இருக்கிறது. காசா வந்து இப்போ நம்ம கண் பார்வையில் தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்கு. அது எப்போ நடந்தது? 2023. இப்போ 2025 அடுத்தது என்னது? எரேமியா 47 காசா வந்து மொட்டையடிக்கப்படும் சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. எரேமியா 47. அப்போ 49 என்ன சொல்லியிருக்கி? ஈரான் பிரச்சனையே சொல்லுது. ஏலாமின். அப்போ இவங்க வந்து காசா பிரச்சனை வந்து 2023. அப்போது எரேமியா 47 காசா மொட்டையடிக்கப்படும் சொல்லியிருக்கு. இது எப்போ நடந்தது? 2023. நல்லா கவனமாக கேட்டுக்கிறீங்க. இப்போது 2025 என்ன நடக்குது? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. ஏலாமின் வலிமை மிகு வில்லை உரித்து போடுவேன்னு சொல்கிறாருல, இது வந்து 2020 நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 12வது வாரத்தில் இது நடக்குதுன்னு. இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் புனித நம்பர், கடவுளுடைய புனித நம்பர் என்னது? 12ஆம் நம்பர். அப்போ 12வது வாரம்னா என்னது? 1948 நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 12வது வாரம் மே 2025 மே 14 நடக்குது. 12வது வாரத்தில் 12 நாள் யுத்தம் நடந்து முடியுது. அப்போ இது கடவுளுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? வெளியே சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, போய் இப்போ அறியாமல் வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சகரியா 12 படித்தா இது எப்பவும் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். சரி, அப்படி அவங்க கொள்கைப்படி வச்சுக்கிறோம் வச்சுங்களேன். இப்போ எரேமியா 49 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் இப்போ உள்ள ஏலாமில், அதாவது ஈரானில் நடக்கக்கூடிய இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களால சொல்ல முடியுமா? இப்போ எசேக்கியேல் என்ன சொல்லியிருக்காங்க? எசேக்கியேல் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? எசேக்கியேல் 38 என்ன சொல்லியிருக்காரு? 38, 39 என்ன சொல்லியிருக்காரு? இஸ்ரேலு, ஈரான், இஸ்லாமிய நாடுகள், ரஷ்ய தலைமைகள் ஒரு போர் பண்ணுவாங்க. 7 வருஷம் போர். அந்த எசேக்கியேல் 39 நீங்கள் படிச்சிங்கன்னா 7 வருஷத்துக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் அதில் வந்து சுருக்கப்பட்டிருக்கும். இது ஒன்றா. தானியேல் 11 அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பழைய ஏற்பாடுகளோடு சம்மந்தப்பட்டு அந்த கிளியோபட்ரா, அலெக்சாண்டர் அப்படி வந்து நம்முடைய காலங்களில் அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் சுருக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் எரேமியா 49 சொல்லப்பட்ட மேலிருந்து பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் நேபுகாத்நேசர் அவர்களாக வந்தார் அப்படி சொல்கிறாரு. அது வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் அது தீர்க்க தரிசனங்கள் நம்மளுடைய காலங்களில் நிறைவேறி கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, தானியேல் 9, 25, 24, 25, 26, 27 என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து, தானியேல் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து அவர் கொலை செய்யப்பட்டு திரும்ப இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வர வரைக்கும் அந்தி கிறிஸ்துவுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதில் இருக்குது. அப்போனா தானியேலிருந்து உலகம் முடியிருக்கு வர வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அதில் சுருக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து கடவுள் வந்து வேற்றினத்தார் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காருங்கிறது நான் இப்போ ஒரு வீடியோ பைபிள்லேருந்து இப்போ உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் அதிலிருந்து விளக்கத்தை கொடுப்பேன். வேற்றினத்தார் யார், அவங்க வந்து இஸ்லாமியரால் இருக்காங்க, இஸ்லாமிய இராணுவமாக இருக்கிறாங்கிறத விளக்கத்தை நான் இப்போ கொடுப்பேன். சரிங்களா? நம்ம வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக கடவுள் எப்படி வந்து போர் செய்கிறார், அவருக்கு எப்படி வந்து ஆதரவு கொடுக்கிறார் என்பது பழைய ஏற்பாடு சொல்லி கொடுக்கிறது. புதிய ஏற்பாடில் அது வந்து தேவன் வந்து அமைதியை தான் போதிச்சார், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? சரி, இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கடவுள் வந்து இரக்கத்தின் கடவுள் தான், அதனால அவர் கோபப்படாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்கேயாவது சொன்னார்? அவர் ஆண்டவர் வரும்போது சொல்ல என்ன சொல்லியிருக்கார் புதிய ஏற்பாட்டில்? மானிட மகன் கோபம் கொள்ளாமலும் பலிகளே அவரை முத்தம் செய்யுங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் வந்தது, அந்த கோபத்தின் உக்கிரத்தை யார் வந்து தாங்கக்கூடிய இயலும் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் சொல்லுது. அதே மாதிரி பைபிளில் நிறைய இடங்களில் அவர் வந்து மக்கள் வந்து ஆண்டவரை பார்க்காம குஞ்சுகளையும் பதுங்குக்குழிகளையும் ஒளிஞ்சு கொள்வாங்க, பாறையின் இடுக்குகளில் ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்ட்டுருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அதில் வந்து இறைப்பற்றி இல்லாதவர்கள் நெருப்பினால் அழியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஒரு கிறிஸ்தவர் வந்து தெரியாமல் சொல்கிறது என்னென்னா, ஈரானில் வந்து இந்த ஸ்கூல்லலாம் நிறைய மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, அங்கே இராணுவ வீரர்கள், இராணுவ படை தளபதிகள் அந்த பள்ளிக்கூடத்தை பயன்படுத்துகிறாங்க தன்னுடைய உளவு வேலைகளுக்கு. இஸ்ரேலை எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பயன்படுத்துறதுக்கு அந்த ஸ்கூலில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது ஏதோ வந்து ஸ்கூலில் விழுந்து அந்த ஏவுகணை தாக்குதலில் விழுந்து அது செத்து போயிருக்காங்க அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள். அப்போன்னா பைபிளில் வந்து இறைப்பற்றில்லாதவர்கள்லாம் அழிக்கப்படுன்னு சொல்கிறார். அதில் என்ன நீங்கள் வந்து கருணை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது கடவுள் எல்லாத்தையும் அது பார்த்துக்கொள்வார். இஸ்ரேல் மேலே அது வந்து வீண் பலி போடுறது வந்து
அது வந்து பெரிய தப்பு. இப்போ வந்து இதில் சங்கீதம் 83 என்ன சொல்லியிருக்கு? கடவுளே மௌனமாக இராதையும் பேசாமல் இராதையும், உம்முடைய எதிரிகள் அமளி செய்கிறார்கள். அவங்க எதிரிகள் யாருன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அவர்கள் என்ன இஸ்ரேலில் என்ற நாடு இல்லாதவர் செய்திருவர் என்று சொல்கிறார்கள். அவங்க யார்? ஏதோமின் கூட்டத்தார், இஸ்மாவேலர், மோபாபியருக்கு யாருன்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு நாட்டை காட்டும். அது ஒரு இஸ்லாமிய நாடு. அக்கிரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலிக்கர், இதெல்லாம் நீங்கள் இப்போ பெலிஸ்தியர் காசாவில் இருக்கவங்க பெலிஸ்தியர்கள். இப்போ வந்து கோலியாத்து எங்கே இருக்கான்? அவனும் காசாவில் பெலிஸ்தீன் தான். அவன் பெலிஸ்தீன் தானே அவன் கோலியாத்து. தீர்வாழ் மக்கள், இதெல்லாம் நீங்கள் இது வந்து பைபிள் மேப்லேயே இருக்குது. தீர்வாழ் யார் அவங்க அப்படின்னு சொல்லி. அசிரியரும்னா சிரியர்னு அர்த்தம். அவங்க லோத்தின் மனிதருக்கு வலது கையாக இருந்தார்கள். யார்? இதெல்லாம் யார் சொல்லுது? இதெல்லாம் இஸ்லாமியர்களை தான் சொல்லக்கூடிய வசனங்கள். இது வந்து கடவுளுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது இப்போ ஒன்றா பார்ப்போம். இதில் வந்து எசையா 10 வந்து சொல்லியிருக்க வந்து என்னென்னா, இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார், அதன் தூயவர் தீக்கொழுந்தாய் உருவெடுப்பார், அது அவனுடைய முட்புதர்களையும் நெருப்புகளையும் ஒரே நாளில் சுட்டெடுத்து சாம்பலாகிவிடும். இப்போ லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க வந்து போகிறாங்க. இது நசுருல்லா செத்து போனது எப்போன்னா, அது வந்து ஒரு 27ஆம் தேதி, 7ஆம் நம்பர் கடைசி நம்பர் வருதில்ல, அந்த 7ஆம் நம்பர் வந்து ஹோலி நம்பர். எப்படி அக்டோபர் 7ஆம் தேதி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக காசா வந்து தாக்குதல் பண்ணாங்களோ அதை வச்சு தான் இந்த போரை ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் தேதி சின்வர் வந்து 17ஆம் தேதி தான் செத்து போனார். கடைசி நம்பர் 7ஆம் நம்பர். அதுவும் அக்டோபரில் தான். 2024 அக்டோபர் 17ஆம் தேதி. இவங்க எப்போ ஆரம்பித்தாங்க? 2023 அக்டோபர் 7. இப்போ அவர் வந்து கடவுளுக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்க. அப்போ லெபனானை பற்றி உள்ள தீர்க்க தரிசனம் இதில் இருக்குது. சரிங்களா? இருங்க பாருங்க. இதில் வந்து எல்லாமே லெபனானை பற்றி தீர்க்க தரிசனங்கள் தான். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இப்போ சண்டை நடக்குது இல்லை, அதை பற்றி உள்ள தீர்க்க தரிசனங்கள். இதில் வந்து எரோமியா 25:25 ஒரு விஷயம் இருக்குது. என்ன போட்டிருக்கு? அரேபிய அனைத்தும் மன்னர்களும், பாலினத்தில் வாழும் இனத்தில் மன்னர்களும், சிமீரியர்களும், மேதிய மன்னர்கள் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏழான் இருக்கா, ஏழான் மன்னர்கள் எல்லாரும் மேதிய மன்னர்களும் அனைவரும் அப்படின்னு சொன்ன பிறகு இதில் வந்து என்னென்னா, இந்த ஏழாமை பற்றி தான் இப்போ வந்து அவங்க வந்து விளக்கத்துக்கு தப்பாக கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கி? ஏழாமை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, குடியுங்கள், போதையரை குடியுங்கள், கக்குங்கள், நான் உங்கள் மேல் அனுப்பும் வாளால் வீழுங்கள், இழவே மாட்டீர்கள். யாரை பற்றி சொல்கிறாரு? ஏழாமை பற்றி சொல்கிறார். ஏழாமல் அதுக்கு பிறகு என்ன? அரேபியர்கள் வந்து இருக்குது. அரேபியான் இருக்கா, அரேபியா மன்னர்கள். அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா இதுலையும் கடவுள் வந்து கோபாக்கினை காட்டுறான்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக வரும்போது கடவுளுடைய கோபாக்கினை இருக்குதுங்கிறது தெளிவான வசனங்கள் இதில் வந்து புலப்படுது. இதில் வந்து எரோமியா 49 வந்து ஒரு நிமிஷம். எரோமியா 47 நான் சொன்ன மாதிரி தான் காசா வந்து மொட்டையடிக்கப்படும். காசா வந்து மொட்டையடிக்கப்படும் சொல்லி பழைய ஏற்பாடில் இது வந்து நிறைவேறிட்டதாக வச்சுருந்தோன்னா, இப்போ உள்ள காசாவுடைய நிலைமை எங்கே இருக்குது? இப்போ காசாவுடைய நிலைமை எப்படி இருக்குது? மொட்டையடிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதுதான் நம்ம புரிஞ்சு படிக்கணும். எப்போமோ சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நீங்கள் பார்த்தீங்களா? எப்போமோ சொல்லப்பட்டது நிறைவேறிச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ கண்ணால் பார்க்குறீங்களா? காசா மொட்டையடிக்கப்படும் சொல்லி இருக்க. இது வந்து 2023 நடக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இதுவே செப்பனியாவில் இருக்குது, காசா குடியேற்று இல்லாமல் போகும்னு சொல்லி. அப்போ காசா குடியேற்று இல்லாமல் போனால் செப்பனியா 1 என்ன சொல்லியிருக்கேன்? ஆண்டவருடைய நாள் சமீபம்னு இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எரேமியாவில் அந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த இருக்குது. ஆயினும் ஏலாமின் இறுதி, இந்த சொன்னல ஏலாமின் அரியணை அமைப்பேன், அவருடைய அரசரின் தலைவலையும் அமைப்பேன். இப்போ இஸ்ரேலை வந்து எப்படி வந்து எதிரிகள் அழிப்பாங்க, அதுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹெலிகாப்டர் குண்டு விபத்துலையும் செத்து போனாங்கன்னு சொல்லி. ஆனும் இறுதி நாளில் நான் ஏலாமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொணர்வேன்னு சொன்னனா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு, இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் காலத்தில் அப்போஸ்தலர் பணிகள்னு சொல்லி சொல்கிறது வந்து இது வந்து அப்படியே ஏன் எடுக்கணும்? இது வந்து ஆயினும் இறுதி நாளில்னு சொல்கிறது வந்து ஏன் 1000 வருட அரசாட்சியில் ஏன் இது சொத்து செல்வங்களை திரும்ப கொண்டு வருவேன்? ஈரானுடைய சொத்து செல்வங்களை ஆண்டவர் தான் திரும்ப கொண்டு வந்துடுவார் 1000 வருட அரசாட்சியில். போர் இருக்காது 1000 வருட அரசாட்சியில். அப்போ ஏன் இந்த வசனத்தை அதில் எடுக்கக்கூடாது? இந்த வசனம் இக்காலத்துக்கு பொருந்ததில்ல. இது வந்து நிறைவேறிட்டுனா இன்றைக்கி ஈரானில் தலைவர்கள் அரசர்கள் எப்படி செத்தாங்க அதை வந்து யோசிக்கணும்.
இது வந்து பழைய ஏற்பாடில் கிமு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனம்னா, இன்னைக்கு 7ஆம் வந்து அரசர்கள் செத்து போனதுக்கு இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பழைய ஏற்பாடில் காசா வந்து மொட்டையடிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டனா, காசா இப்போ வந்து மொட்டையடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதை யோசித்து பார்க்கணும். சரிங்களா? 7ஆம் 4 திசையிலிருந்து 4 வகை காட்சிகளை, அது 4 காட்சிகள்ங்கிறது வந்து ஓமை, அது வந்து தேவதூரில் குறிக்கக்கூடியது. இப்போ ஈரானில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஈரானில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு அந்த காசா நிலைமைக்கு இது வந்து தள்ளப்பட்டுரும். 2வது, ஈரானில் பாகல் வழிபாடு, அந்த பாகல் வழிபாடை அவங்க எரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஈரான்ட அலி கமேனி வந்து செத்து போகிறாரு. அப்போனா அவனுடைய ஆட்சி வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பாரசீக தூதன் வந்து 21 நாள் என்ன, அந்த பாரசீக தூதன் யார்? பாரசீகங்கிறது என்னது? ஈரானை குறிக்கக்கூடியது. அப்போ பாரசீக தூதன் 21 நாள் என்னை ஏற்று நின்னான்னு சொல்லும் போச்சுல, கப்ரியல் தூதரும் மிக்கேல் தூதரும் எனக்கு கப்ரியல் தூதர் சொல்கிறாரு, எனக்கு மிக்கேல் தூதர் துணைக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாரசீக தூதனானே சாத்தான் வந்து அதில் இருக்கிறனால தான் அந்த பாகல் வழிபாடை அவங்க இது பண்ணது. அப்போ பாகல் வழிபாடு அந்த சிலையை அவங்க எரிச்ச பிறகு அடுத்த வாரம் என்ன நடக்குது? அலி கமேனி செத்து போகிறாரு. அப்போ அலி கமேனியுடைய அதை அழகாக சொல்கிறாரு, 7ஆம் என்ன அரியணை அமைப்பேன். புரியுதா உங்களுக்கு? 7ஆம் அரியணை என்னது? 7ஆம் ஈரானில் உள்ள அரியணை என்னது? பழைய கொடி என்னது? ஈரான்ட பழைய கொடி என்னது? அதில் வந்து சிங்கம் இருக்கும். சிங்கம் வந்து யார்? யூத ராஜா சிங்கம் தான் சிங்கம். அப்போ அந்த கொடியை காட்டி அதுக்கு பிறகு தான் இந்த தலைவருக்கு செத்து போனது அந்த அலி கமேனி. சொல்கிறவங்க தான் அரியணை, யூதராஜா சிங்கம் தான் அந்த அரியணை, இயேசு கிறிஸ்து தான் அந்த அரியணை. அரியணை யார்? அரியணை தாக்கக்கூடிய யார்? யூதராஜா சிங்கம். அப்போ 7ஆம் இந்த பழைய கொடி என்னது? சிங்கக்கொடி. விளங்குதா? நீ 7ஆம் ஈரான்ட பழைய கொடி என்னன்னு போய் பாருங்கள். அதுக்கு பிறகு எசேக்கியேல் 38 நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா, இப்போ நம்ம 7ஆம்ல அந்த எரேமியா 49 சொல்லப்பட்டது என்னது? 7ஆம் ஏலாத்துக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனையை தான் அது வந்து சொல்லுது. அது யார் மூலமாக அதை வந்து கொல்லப்படுறாங்கங்கிறத அது வந்து சொல்லுது. அப்போது இது வந்து கோகு யார்? ரஷ்யா. நீங்கள் வந்து இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தாலும் தெரியும், கோகு வந்து அது யாரை சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த மேப்பில் பார்த்தா தெரியும், அது வந்து ரஷ்யாவை சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது ஈரானோட கை கோக்குறது யார்? ஈரானோட சேர்ந்து நிற்கிறது யாருன்னா, ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணுறதாக ரொம்ப காலமாக ஈரானுக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கு. அப்போது 7ஆம் சொல்லப்பட்ட இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் சண்டை நடக்குதுன்னா, அந்த அலி கமேனியும் இப்ராஹிம் ரைசி கொல்லப்படுறது உண்மைன்னா, அந்த விளக்கத்தோட அந்த எரேமியா 49 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் இந்த எசேக்கியேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் சரியாக சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? அப்போ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு தான் சண்டை நடக்குது. இப்போ என்ன போட்டிருக்கு? இதில் என்ன போட்டிருக்கு? பாரசீகங்கிறது என்னது? பாரசீகங்கிறது பெர்சியா. நீங்கள் வந்து இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பெர்சியாவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. ஹெல்ப் பண்ணுறது யார்? கோகு யார்? ரஷ்யா. அப்போ இதில் வந்து வேச்சினத்தார் வந்து யாருன்னா யார்? இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாமிய இராணுவ வீரர்கள் தான் வேச்சினத்தார். இதை வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், கடவுளுடைய தண்டனை திருப்ப பாருங்கள். அந்நாளில் நடப்பது இதுவே, கோகு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக எழும்புவீல், அதான் ரஷ்யா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு கோபம் வருது, கடவுளுக்கு கோபம் வருது. என் சின்னத்திலும் கனல் பார்க்கும் சீட்டத்திலும் நான் வரைக்கிறேன், உண்மையாக நாட்டில் இஸ்ரேல் நாட்டில் பெரிய நடக்கும். அப்போனா நீ ரஷ்யா வந்து யாருடைய சப்போர்ட்டில் வரும்? ஈரான், இஸ்லாமிய நாடுகள், இந்த எல்லாமே இருக்குது. இதில் இப்போ விளக்கம் உங்களுக்கு அவ்வளோவா கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதில் எல்லா விளக்கமும் இருக்குது. அதில் வந்து ஏமன் நாடு எல்லாமே இருக்குது, துருக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்தது தான். அப்போ ஆண்டவர் வந்து கோவுக்கு எதிராக எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள், கோவு இடிவரும் நாளில் நான் என் நாட்டிற்கு எதிராக எழும்ப செய்வேன், என் மக்களின் கண்முனையை உன்னை வெளிப்படுத்தியும் தூயவர் என வெளிப்படுத்தும் போது அவர்கள் நான் யார் என்று அறிந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள், நான் அவன் மீது 7 வருஷ சண்டை. இந்த இருக்குது 7 வருஷ சண்டை, 7 ஆண்டு போட்டிருக்கா, 7 ஆண்டு சண்டைன்னு போட்டிருக்கா. இந்த 7 வருஷ சண்டை தான் இந்த எசேக்கியேல் 38-39 7 வருஷத்துக்குள்ளே தீர்க்க தரிசனங்கள் இது. அப்போ 7 வருஷம் தீர்க்க தரிசனத்துக்குள்ளே சண்டை இது நடக்குதுங்க. அப்போ கல்மலையும் நெருப்பையும் கந்தகத்தையும் அவன் மீது இருக்கும் எல்லா படைகள் மீதும் கொட்டுவேங்கிறது வந்து தீர்க்க தரிசனங்கள். இஸ்ரேல் ஈரான் சண்டையினுடைய விரிவாக்கத்தில் இந்த ரஷ்யா வந்து உள்ளே வருது. அப்போது கடவுளுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு? கல்மலையும் நெருப்பும் கந்தகத்தையும் கொட்டுறாரு. இப்போது இந்த கிறிஸ்தவர் என்ன சொல்கிறாங்க? இந்த போர் வந்து கடவுள் செய்யலைன்னு சொல்லி அறியாமவாதத்தை வைக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தப்புது. இப்போ பாருங்கள், வேச்சினத்தாரின் அழைப்பு. வேச்சினத்தார் யார்? காசால யாருக்கா?
முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க, இவங்க தான் வேற்றினத்தார். வேற்றினத்தின் நாளைக்கு எப்படி போகுது, காசை வந்து குடியேற்றம் இல்லாமல் போகுது. இப்போ நம்ம கடத்தில் நடக்குது, இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது, கிமு காலத்தில் நடந்ததுன்னா இப்போ உள்ள காசாக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அதை வந்து புரிஞ்சு அவங்க பேசணும். இப்போ இது வந்து கடைசி காலத்தில் நடக்கக்கூடியது. அவர் இன்னமும் சொன்னார், இயேசு கிறிஸ்துடைய வருகை அவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ள வீடியோவும் நான் போடுவேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கு, அந்நாளில் கடும் சினத்தினால் துன்பம் துயரம் நிறைந்த நாள் பேரழியும் பேரும். இது வந்து ஆண்டவருடைய வருகை நாள். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் இருக்கும் பாருங்கள், இதில் போட்டிருக்கு ஆண்டவருடைய மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது, அது விரைந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய நாளும் பேரொழியும் கசபியும் உண்டாகும். இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். அப்போ காசா குடியேற்று போகுங்கிறது நம்ம காலத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் காசா வந்து குடியேற்றம் இல்லாமல் போகுது. அதே மாதிரி தான் ஏலாமின் இறுதி நாளில் என்னுடைய ஏலாமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொண்டு வரோம்னா அது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடியது. அப்போ அதுக்கு முன்னால் உள்ள தீர்க்க தரிசனம் என்னது, ஏலாமினுடைய அரசரை தலைவரை அழிச்சு போடுங்கிற தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நடக்குதுன்னா நம்மளுக்கு 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இறுதி நாளுக்கு முன்னால் தானே சொல்கிறார். சொல்கிற விளங்குதா? இப்போ 2 அப்போஸ்தலர் பள்ளிகள் 2:9 அது ஏலாமீனில் போட்டிருக்கு, அது நிறைவேறிட்டுன்னு வச்சுக்குவோமே. அப்போ இது வந்து இறுதி நாள் கிடையாதா? 1000 வருட அரசாட்சி வந்து இறுதி நாளில் கடைசி அவர்கிட்ட சொத்து செல்வத்தை கொடுக்கறது கிடையாதா? அது எல்லாத்துக்கும் பொருந்தது இல்லை. சொல்கிற விளங்குதா? 2வது இங்கே பாருங்கள், சக்கரியாவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கு, என்னை மாற்றிக்கொண்டு அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்து வேற்றினத்தை குறித்து உங்களை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறான். அப்போது இஸ்ரேலை எதிர்த்து வரக்கூடியவன் என்ன சொல்கிறார் ஆண்டவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ கடவுளுக்கு கோபம் அக்கினி, அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு. புரியுதா? இப்போ சக்கரியாவில் அதில் என்ன போட்டிருக்கு, இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு சரி தெரியும். இஸ்ரேல் குறித்து ஆண்டவர் கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைவேறிட்டுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வசனங்கள் தான் இது. அந்நாளில்னா உங்களுக்கு புரியுதும் இல்லை, வேற்றினத்தார் அனைவரும் அதற்கு எதிராக படையதுன்ட்டு வருவார்கள். அந்நாளில் என்னது, அந்நாளில்ங்கிறது கடைசி காலத்தை குறிக்கக்கூடியதான். சரிங்களா? அப்போ முதல்ல இருந்து படிப்போம். போதை எதிர்த்து தலைமையாக மதுவினமாக நான் எருசலேமை ஆக்கப் போகிறேன். எருசலேமுக்கு எதிராக முச்சிகள் யூதாக்கும் மேற்கு கரை ஜெருசலேமுக்கும் அதே நிலைமை தான். யூதான்னா என்னது, மேற்கு கரை ஜெருசலேம். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் இருக்குல்ல, அது அந்நாளில் மக்களின் அனைவருக்கும் எருசலேமி. அப்போது அந்நாளிங்கிறது என்னதுன்னா யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சக்கரியா 14 என்ன சொல்கிறார், அந்நாளில் அவருடைய கால்கள் இந்த இருக்குது, அந்நாளில் அவருடைய கால்கள் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள ஒலிவ மலையில் இருக்கும். அப்போ அந்நாளிங்கிறது வந்து என்னதுன்னா கடைசி நாட்கள் கூடிய வசனத்தில் அது வந்து போதும். அப்போ நம்ம கடைசி காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வேற்றினத்தார் வந்து எதிராக கிளம்புவாங்க. அப்போ இந்த போர் யார் பண்ணுறா, கடவுள் பண்ணுறாரு. அதை வந்து தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். யார் வந்து தவறாக வந்து அறியாமல் வாத வச்சாலும் அது வந்து இங்கே கேட்காம இருக்கணும். அப்போ வேற்றினத்திற்கு எதிராக இப்போ எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அவங்க அக்டோபர் 7 அவங்களா தாக்குதல் பண்ணாங்க, அதுக்கு தான் அவர் வந்து ரீப்ளை கொடுக்குறாரு ஆண்டவர். நீ எதுக்கு என் மக்களை இது பண்ணுறான்னு சொல்லி தான் அதுக்குள்ளே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் இது இருக்குது. அவங்களா வந்து கடவுளாக வந்து யாரையும் வந்து சீண்டலை, யூதர்கள் யாரையும் போய் சீண்டலை. இவங்க வந்து அந்த மசூதியை வச்சு தான் அந்த பிரச்சனையை நிறைவேறிட்டு இருக்காங்க. அந்த மசூதியை இது பண்ணணும், அந்த மசூதி அங்கே தான் இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க அது கோயில் கட்டணும் தீர்க்க தரிசனப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்குல்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் கிளம்பி சென்று முன்னாளில் செய்தது போல் அந்த வேற்றினத்துக்கு எதிராக போர் செய்வார். அப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து அந்தி கிறிஸ்து காலத்துலேயும் இது வந்து பொருந்துமே. உண்மையே தான், அந்தி கிறிஸ்து காலத்துலேயும் இது பொருந்தும். அதே நேரத்தில் அக்டோபர் 7 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் இது பொருந்ததான் செய்யும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இருக்குல்ல அக்டோபர் 7 மேலே இருக்குல்ல, நகர்கள் பிடிக்கப்பட்டு அக்டோபர் 7 இப்படி தான் பண்ணாங்க. கொள்ளை அடித்தாங்க, பெண்களை மானபங்கப்படுத்தினாங்க. இது வந்து அந்தி கிறிஸ்து காலத்துக்கும் பொருந்தும், அக்டோபர் 7 2023 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் இது பொருந்தும். சரிங்களா? இப்படி தான் பண்ணாங்க. அவங்க காசால் என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்க, 1500 பேர் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே தீர்க்க தரிசனத்துக்கும் பொருந்தும், அந்தி கிறிஸ்து காலத்துக்குள்ளே தீர்க்க தரிசனத்துக்கும் பொருந்தும். இது நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறதுனால தான். புரியுதுங்களா? இந்த முடிய போது இப்போ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, திருவெளிப்பாடு 11 என்ன சொல்லியிருக்குன்னா, வேற்றினத்தாருக்கு என்ன பட்டிருக்கு, அந்த இடத்த வந்து கொடுத்துருக்கு. என்னது, அந்த கோயில், அந்த 3ஆவது கோயில் வந்த பிறகு என்னன்னா, அந்த 42 மாதம் அது வந்து சீரழிச்சப்படுவாங்க. என்னென்னா அந்த 3.5 வருஷம் காலம், கடைசி 3.5 வருஷம் காலம் வேற்றினத்தார் வந்து 42 மாதம் யூதர்களை வந்து இது பண்ணுவாங்க, மிதிச்சு போடுவாங்கன்னு அர்த்தம். அது வந்து ஓமையில் சொன்னது. அப்போது
அந்த அந்திகிறிஸ்து காலத்தில் இவங்க வந்து கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க, இஸ்ரேலை எடுத்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது வேச்சினத்தார் வந்து யாரும் தெரியுதில்ல, இஸ்லாமியர்களை தான் அது வேச்சினத்தார்னு குறிக்கக்கூடியது. இப்போ அல்லசுத மசூதியில் வணக்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள தான் சொல்லியிருக்கேன். அப்போ கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, வேச்சினத்தார் கோவப்பட்டாங்க, உமது சின்னமும் வெளியிட்டது. அப்போ வேச்சினத்தார் வந்து கோவப்பட்டா கடவுளுடைய கோபமும் வெளிப்படுதுன்னு சொல்கிறது தெளிவாக இருக்கா? அதே மாதிரி சகரியாவில் வந்து அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த 1000 வருட அரசாட்சியில் வந்து உலகத்தில் உள்ள இனத்தார் யாரும் எருசலேமுக்கு வரலன்னா அவங்க நாட்டில் மழை பெய்யாதுங்க அப்படிங்கிற மாதிரியும், வேச்சினத்தார் நிறைய பேர் செத்த பிறகு மிஞ்சி இருந்த வேச்சினத்தார் எல்லாரும் கூடார பண்டிகை திருவிழாக்கு எருசலேமுக்கு போனாங்க. எகிப்து நாடு அவங்க வரல, எகிப்து நாட்டு இப்போ எகிப்து நாடு யார், முஸ்லீம் நாடு. எகிப்து நாடு வராமல் போனால் அவங்க நாட்டில் மழை இல்லாமல் போகும். அப்போ கூடார திருவிழாவை கொண்டாட வராதவங்களுக்கும் அந்த கொள்ளை நோய் அவங்களையும் வந்து தீண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ எஞ்சியிருந்த வேச்சினத்தார்னா 2ஆம் வருகையில் வந்து அக்னி நெருப்பால் செத்து போன பிறகு மீதி உள்ளவங்க, இறைப்பட்சி இல்லாதவங்க தான் செத்து போவாங்க. அப்போ மிச்ச மீதி உள்ளவங்க தான் 1000 வருட அரசாட்சியில் பங்கு கொள்ளுவாங்க. இதுதான் உலக அறிஞ்ச உண்மை. அதனால் கடவுள் வந்து ஏதோ இஸ்லாமியர் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இறைப்பற்றி இல்லாதவன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவசித்து அவங்க வரணும். அதான் அவங்களுடைய கடவுளுடைய உண்மையான கொள்கையாக இருக்குது. தெரிஞ்சு பேசினா நல்லாயிருக்கும். நன்றி.